கொடியம்பாளையம் என்கிற ஊருக்கு அருகில் அமைந்திருக்கும் ஒரு பகுதி. இந்த கொடியம்பாளையம் சோழர் காலத்தில் துறைமுக நகரமாக இருந்தது என்கிற கூடுதல் தகவலும் கொடுக்கப்படுகிறது. கொள்ளிடம் ஆறு ஓடி கடலில் கலக்கும் இந்த பகுதியில் கோட்டை அமைக்கப்பட்டதால் தீவுக்கோட்டை என்றும் இது வழங்கப்பட்டது என்பதாகவும் சொல்கிறார்கள். தேவி கோட்டை என்கிற பெயர் எப்படி வந்தது என்பதின் பின்னணியில் சோழ மன்னன் ஒருவன் தனது மகளுக்காக உருவாக்கப்பட்ட கோட்டை என்கிற காரணம் கூறப்படுகிறது. ஆனால் அந்த சோழ மன்னன் யார் என்பது பற்றி தெளிவான விளக்கங்கள் கிடைக்கவில்லை. கிடா என்கிற பெயரில் மலேசியாவில் வழங்கப்பட்டு வரும் துறைமுகத்தின் பெயர் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரங்களில் உள்ள இடங்களுக்கு தற்போதும் வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டுகிறார்கள். ராஜேந்திர சோழன் 11ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஜாவா, சுமத்ரா, மலேசியா போன்ற பகுதிகளுக்கு படையெடுத்து சென்றது இந்த கொடியம்பாளையம் துறைமுக பட்டினத்தில் இருந்துதான் என்கிற தகவலையும் முன்வைக்கிறார்கள்.